ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே, நீர் ஆண்டவரே தகப்பனே பாடுபட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக எங்கள் துக்கங்களை சுமந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே கல்வாரி பார சிலுவை ஆண்டவரே தகப்பனே நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே தகப்பனே கிருபாதார பலியாய் நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறும்படியாய் தகப்பனே. ஹல்லேலூயா. தகப்பனே ஒரு விசை கூட நாங்கள் ஆண்டவரே கல்வாரி சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் இந்த தேவன் சிலுவையிலே தகப்பனே நீர் எங்களுக்காக செய்து முடித்த கிரியைகளை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அநேகருக்கு கிடைக்காத இந்த கிருபை ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே யுத்தங்கள் சூழ்ந்திருக்கிற ஆண்டவரே இந்த வளைகுடா தேசங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஆலயத்தின் ஆண்டவரே வாச பிரகாரங்களிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே பாதுகாப்போடு கூட நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே தகப்பனே கல்வாரி நாயகனை நாங்கள் துதிக்கும்படியாய் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய காயங்களை நோக்கி பார்க்கும்படியாய் தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே இந்த நேரங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 செலுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே எங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே நீர் உயர்த்தப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் அடிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய முள்முடியை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே. உங்கள் கடாவப்பட்ட ஆணிகள் நிறைந்த ஆண்டவரே கைகளையும் கால்களையும் நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே நீர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் ஆண்டவரே எங்களை சுகமாக்கும்படி ஆண்டவரே எங்களை மண்டையிலே சேர்த்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்ட உம்முடைய காயங்கள் ஹல்லேலூயா அவைகளை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை உம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்தும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றும்படியாய் தகப்பனே. ஹல்லேலூயா. தகப்பனே நீர் வாழ்ந்ததை போல எங்களை ஆண்டவரை மாற்றும்படியாய் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு முன்னோடியாய் நீர் வாழ்ந்து ஆண்டவரே எங்களுக்கு முன்னோடியாய் நீர் வாழ்ந்து காண்பித்தீங்களே தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பாத சுவடுகளிலே நடக்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகிற ஒவ்வொரு பாடலுக்காகவும் துதி ஆராதனைக்காகவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே தகப்பனை முழு இருதயத்தோடு கூட தகப்பனே எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தை திறந்த ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் இருந்து ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே தகப்பனை எங்களை பார்த்து ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட புதிய கட்டளைகள் கற்பனைகள் ஆண்டவரே இவைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் தகப்பனே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு போஷிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடைசி ராபோஜனத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆண்டவரே நீரே உம்மை அர்ப்பணித்தீரே, ஒப்பு கொடுத்தீரே. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை கிட்டி சேரும்படியான கிருபை ஸ்லாக்கியம் பரிசுத்தம் நீர் எங்களுக்கு அருளினபடினாலே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் இறுதி வரையில் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிக்கான மகிமையில் நமக்கே நாங்களே எடுக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிள்ளைங்க ஜெயசு பார்த்துங்க. ஓகே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிரில்ல வரை உம்முடைய புகழை நான் பாட வேண்டும். ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாக
கரங்களை தட்டி நான் உற்சாகமாக இருப்பாங்க. தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் சென்னியாரின் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் சென்னியாரின் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாருவின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாருவின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கால சூழ்நிலைகள் ஆண்டவரே வேறாய் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே.
தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவரை உயர்த்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாவங்களை சுமந்த ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரை ஒரு விசையாக உயர்த்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாக எல்லாரும் 2 நிமிடங்கள் சொல்லலாம். ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி என்னை உம்மை நோக்கி பார்ப்பதுக்கு ஆண்டவரே என்னை ஒரு விசையாக சுத்திகரிங்க சொல்லலாம் ஆண்டவரே. ஆராதனைக்கு முன்பதாக ஆண்டவரே, உள்ளே போவதற்கு முன்பதாக ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே சொல்லலாம் ஆண்டவரே. என் வாயிலிருந்து ஆண்டவரே துதி புறப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவரே என்னை ஒரு விசையாய் சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஒரு விசையாய் என்னை கழுவுங்க ஆண்டவரே. என் நாவை கழுவுவீராக ஆண்டவரே. ஒரு விசையாய் ஆண்டவரே சுத்திகரிங்க ஆண்டவரே. பலிபீடத்தில் இயேசையா என்னையே உம்முடைய இடத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. பிரகாரத்தில் நுழைந்த பிரகாரத்தில் நுழைந்த என்ன ஆண்டவரே ஒரு விசையாக ஆண்டவரே பலிபீடத்தில் வைக்கிற ஆண்டவரே. அக்கினி எழும்பட்டும் ஆண்டவரே. பிரகாரத்தில் அக்கினி எழும்பட்டும் ஆண்டவரே. ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒரு விசையாக ஆண்டவரே கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. சுத்திகரிங்க ஆண்டவரே. நாவை திறந்து ஒரு பாடலை பாட போற ஆண்டவரே. உம்மை உயர்த்தி பாடும்படியாக ஆண்டவரே அந்த கம்பீரத்தின் இருதயத்தை கொடுங்க ராஜா. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. மறுபடியும் சொல்லாமா? ஓ கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. சொல்லாமா? கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. திடம் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோம். நம்பிக்கையை நீங்களும் சொல்லாமா? பற்றி கொண்டோ நம்பிக்கை உங்க மேல வச்சு நான் பாடுறேன் ஆண்டவரே. பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா. வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர். மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி
இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பதில் வந்தது. இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டின் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டின் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. உடனே சொல்லாமா? கூப்பிட்டின் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டின் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் நல்ல ஒரு விஷயம் கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால நான் மீட்டு கொண்டவனே, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நான் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு பதிலை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு சொல்லாம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இக்கட்டில் கூப்பிட்ட ஆண்டவரே, மனிதன் எனக்கு ஆண்டவரே ஒத்தாசை வரல ஆண்டவரே, மனிதன் என்று ஆண்டவரே எனக்கு ஒரு பதில் வரல ஆண்டவரே. ஆண்டவரே நான் கூப்பிட்டும் பொழுது ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே வானங்களை திறந்து ஆண்டவரே பதிலை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டு ஆண்டவரே சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய காயங்களால் ஆண்டவரே என்ன சுகமானனே, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? எத்தனையோ பேர் ஆண்டவரே நான் பலவீனத்தோட ஒரு இடத்துல வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இயேசையா உம்முடைய காயங்களால் நான் சுகமான ஆண்டவரே, உம்முடைய காயங்களால் எனக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஆலோசனை நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆலோசனை கர்த்தராக ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல ஆராதனைக்கு பார்த்துற நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே, ஒருவர் தான் ஆண்டவரே. இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேராக திருப்புவோமா? வெறும் பாடலாம் இல்லாதபடி, பாடலாம் இல்லாதபடி ஆண்டவரே என்ன ஒரு விஷயா நான் வைக்கிறேன் ஆண்டவரே. நான் பாடலை பாடி போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆராதனையோடு ஒரு விஷயாய் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒரு விஷயாய் கனெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. நான் உண்மையாக ஆராதிக்கணும் ஆண்டவரே, ஆவியோடு ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே இருதயத்திலிருந்து உண்மையாக சொல்லணும் ஆண்டவரே, உண்மையாக நான் சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை கழுவி மீட்டு கொண்ட நல்ல இயேசப்பா, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காய் பலியானவரே, ஒரு விஷயம் நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, ஒரு விஷயம் நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ கேள்விகள் மடியில் வந்திருக்கிற ஆண்டவரே. என் சூழ்நிலை வித்தியாசமா இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வசனம் இவ்வாறு சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடவர் யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவரே உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம்.
ஆண்டவரே, இன்னைக்கு நான் என் பக்கத்தில் நீங்க சமீபமாய் வரணும் ஆண்டவரே. என் இருதயம் உண்மையான இருதயமாய் மாறட்டும் ராஜா. சமீபமாய் என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நாட்கள் ஆண்டவரே நான் உங்களுடைய தூரத்துல பார்க்கிறேன் ஆண்டவரே. சத்தம் ஆண்டவரே தூரத்துல கேட்குது ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தை நான் ஃபீல் பண்ண முடியல ஆண்டவரே. பிரசனத்தை உணர முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே எனக்கு நீங்க சமீபமாய் வாங்க ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய பிரசனத்தை ரீஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே ஆவிய ஆண்டவரே என்னை கெட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே இந்த இடத்து விட்டு நான் போகக்கூடாது ஆண்டவரே. என் பலிபீட ஆண்டவரே எரியணும் ஆண்டவரே, எரியணும் ஆண்டவரே. என் பலிபீட எரியணும் ஆண்டவரே. என் வாய் திறக்கப்படணும் ஆண்டவரே. என் கரங்கள் தட்டட்டும் ஆண்டவரே. வாய்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. யேசையா, ஜீசஸ், ஜீசஸ், யேசையா. நன்றி அப்பா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு வந்து சீஷர்களை அக்கறைக்கு நீங்கள் போங்கன்னு படகுல அனுப்பி விடுறாரு. அந்த சீஷர்கள் எல்லாம் அந்த நடு கடலுக்கு போகும்போது வசனம் சொல்கிறது, பெரும் எதிர்காற்று வந்துச்சான். எதிர்காற்று வீசுதான். 4ஆம் ஜாமத்தில், இரவு 4ஆம் ஜாமத்தில் பெரும் காற்று வீசுதான். சீஷர்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கேள்வியா, இயேசுதானே இந்த பிரயாணத்தை அனுப்பி விட்டாரு. அக்கறைக்கு போங்கன்னு அவர் தானே அனுப்பி விட்டாரு. அவர் தானே இந்த படகுல எங்களுக்கு அனுப்புனாரு. இப்பொழுது நடு கடல்ல நிற்கிறேனே, என்னை நோக்கி ஒரு எதிர்காற்று வீசுதே. அந்த கடலுக்கு அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. நான் என்ன செய்வேன் திகழ்த்து நிற்கும் பொழுதுதான் அந்த இடத்துல இயேசு வாராரு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு வாராரு. வசனம் இவ்வாறு சொல்லுது, பேதுரு அவரை நோக்கி ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. பேதுரு அவரை நோக்கி ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் எதிர்காற்றை பார்த்துட்டு இருந்த பேதுரு, சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்த பேதுரு, இப்பொழுதுதான் அவன் மத்தியில, அந்த சூழ்நிலையின் மத்தியில, எதிர்காற்று வீசுகின்ற மத்தியில அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நான் வந்திருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை எதிர்காற்று வீசலாம். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வார்த்தையை சொன்னீங்க, நீங்க தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. நான் இப்படி நடு கடலை நிற்கிற ஆண்டவரே, எக்கரைக்கும் போக முடியாம இருக்கிற ஆண்டவரே. ஆனா இந்த இரவின் இந்த 8ஆம் ஜாமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு நான் சமீபமா இருக்கிறேன். ஒரு விஷயம், உன் கண்களை எனக்கு நேராய் திருப்ப முடியுமா? நீ அன்றைக்கு பேதுரு கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே நீங்கனா ஆண்டவரே, இந்த ஜலத்தின் மேல ஆண்டவரே என்ன நடப்பதற்கு நீ கட்டளையிடுவீராக. அவன் இந்த எதிர்காற்றை நீங்க ஆண்டவரை அடக்கணும் அவன் ஜெபிக்கல. ஆண்டவரே, சூழ்நிலை மாறட்டும் ஜெபிக்கல. ஆண்டவரே, இந்த பிரச்சனை மேல நடப்பதற்கு எனக்கு அதிகாரத்தை கொடுங்க கேட்டாயா. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை மேல நடப்பதற்கு, இதை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த அக்கினியை மேற்கொள்வதற்கு ராஜா எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்டான். ஹல்லேலூயா. அதற்கு அவர் வா என்றார். ஹல்லேலூயா. வா என்றார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் தூரமா நிக்கிற? என் சமூகத்துக்கு நீ வா என்றாரு. நீ ஏன் அங்கே நிக்கிற? நீ வா. நீ ஏன் கீழே அமர்ந்திருக்கிற? நீ எழுந்து வா. நீ ஏன் அக்கினிக்குள்ள இருக்கிற? நீ எழும்பி வா. நீ ஏன் மதிலுக்கு அந்த பக்கம் நிக்கிற? நீ மதிலை தாண்டுவாய். Thank you Jesus. ஆண்டவரே, என் பிரயாணம் ஆண்டவரே உமக்காக தான் ஆண்டவரே உண்மையாய் ஓடினேன். ஏன் ஆண்டவரே அக்கினி, அது சாதாரண அக்கினியில் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே 7 மடங்கான அக்கினி? ஆண்டவர் சொல்றாரு, சில 7 மடங்கு உபத்திரவங்கள் உன்னை ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்தும்படியாக நான் இந்த சில வழிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் புற ஜாதிகள் முன்பதாக என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் படுத்தும்படியாக ஒருவேளை இந்த சூழ்நிலை உனக்கு முன்பதாக அமைந்திருக்கலாம். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவரை நோக்கி, பேதுரு அவரை நோக்கி, எல்ரோகி சபை அவரை நோக்கி, உங்க பேரை சொல்லுங்க, நான் அவரை நோக்கி பார்க்க போறேன். எதிர்காற்றை நான் பார்க்க போவதில்லை, இந்த சூழ்நிலையை பார்க்க போவதில்லை, என் படகையை நான் பார்த்து கொண்டிருக்க போறதில்லை. அவரை நான் பார்க்க போறேன். என் சூழ்நிலைக்காக ஜெபிக்க போறதில்லை. என்னை இன்னி ஆண்டவரை பலப்படுத்துவீராக. அக்கினியை தாங்கும்படியாய் பலப்படுத்துவீராக. ஆண்டவர் எதிர்காற்றை தாங்கும்படியாய் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், வா, நீ வா.
கம், நீ வா, நீ வா, நீ உட்கார்ந்து இருக்கிற வேண்டிய அல்ல, நீ வா, நீ வா, நீ வா. ஷகா தீரிகோ தூரகா லாதா நாஷிகோ தூரகா தீரிகா தாரகா. நீங்க இருதயத்தில் சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாயை கூட திறக்க முடியல, ஆண்டவரே என் சூழ்நிலை இவ்வாறு இருக்கிறது, என் வாயை கூட திறக்க முடியல சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் நீ சூழ்நிலையை பார்க்கிற, நான் உன் மத்தியில வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நான் உன் சமீபமா இருக்கிறேன், நீ என்னை நோக்கி பாரு, விடுதலை பெற்றுக்கொள்வாய், விடுதலை பெற்றுக்கொள்வாய். இப்போ நல்ல ஆண்டவரை நான் பார்க்க போறேன், ஆண்டவரை உம்மை பார்க்க போறேன், ஆண்டவரை உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உம்மை நோக்கி நான் பார்க்க போறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், நினைத்து துதிக்கின்றேன். எதிர்காற்ற பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலைய பார்க்காதீங்க, உங்க நிலைமைய பார்க்காதீங்க. ஏசையான்னு சொல்லாம, ஆண்டவரே ஏசையா
சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். உயர்த்தாம ஏசையான்னு சொல்லாமா? ஏசையா ஆண்டவரே, என் இருதயம் உங்களை உயர்த்துகிறது ஐயப்பா. நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. ஒரு விஷயம் கூட ஏசையா கரங்களை சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya பாருங்களப்பா. ஹalleluya மார்போடு அணைப்பாரே, கவலையை பார்த்து கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே. அவர் சமூகத்துல திரும்புற நேரம் கவலை தீர்ப்பாரே. முழு பலத்தோடு ஹalleluya 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 ஹalleluya. படகுல இப்போ நான் தனியா இல்லை. என் படகுல இப்போ இயேசு இருக்கிறாரு. என் படகுல இப்போ இயேசு இருக்கிறாரு. என் படகுல இப்போ இயேசு இருக்கிறாரு. எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும்? எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும்? இந்த சூழ்நிலையில் மத்தியிலையும் இன்னும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, நடு கடல்ல தான் நிற்கிறேன். பெருங்காற்று வீசுது, அது எனக்கு எதிராய் வீசுது. ஆனாலும் என் படகுல இங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் இருக்கிறீங்க ஆண்டவரே, இருக்கிறீங்க. மறுபடியுமா என் ஆண்டவரே, என் படகுல வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லாமா? மறுபடியுமா நீ வந்ததுக்காய் ஸ்தோத்திரம், வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எதிர்காற்று இப்பொழுது மறைய போகுது. என் சூழ்நிலை இப்பொழுது மாறப்போகிறது. என் சூழ்நிலை மாறப்போகிறது. அக்கறைக்கு இப்பொழுது செல்லுகின்ற நேரம், மறுபடியும் எழுந்து நிற்கிற நேரம், மறுபடியும் மதுரை தாண்டுகின்ற நேரம், மறுபடியும் வாயை திறந்து அவரை துதிக்கின்ற நேரம், மறுபடியும் கரங்களை நல்லா தட்டி, நரங்களை நல்லா தட்டி, கரங்களை நல்லா தட்டி, நரங்களை நல்லா தட்டி அவரை துதித்து 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 பாடுகின்ற நேரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ தனிமை அல்ல. உன் படகுல நீ தனிமை அல்ல. நீ தனிமை அல்ல. உன் ஓட்டத்தில் நீ தனிமை அல்ல. உன் ஓட்டத்தில் தனிமை இல்லை. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவரை உண்மையாய் கூப்பிடுவர் யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். பேதுரு அவரை நோக்கி, பேதுரு அவரை நோக்கி, இந்த இடத்துல ஆண்டவரே, மறுபடியும் என்னை கெட்டுவதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. கெட்டும்படியாய் வந்திருக்கிறீங்க, கொண்டு வந்திருக்கிறீங்க. என் கண்களை ஏதோ இடத்துல நான் பதிச்சுட்டேன் ஆண்டவரே. ஆனால் உணர்த்துறீங்க, என்ன நோக்கி நீ பாரு. உன் கவலையிலேயே நீ பதிச்சுட்ட, உன் கவலையிலே நீ பதிச்சுட்ட, உன் கண்ணீரிலே நீ பார்த்துட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், நான் சமீபமாக இருக்கிறேன், நான் சமீபமாக இருக்கிறேன்.
நான் சமீபமா இருக்கிறேன். 7 மடங்கு அக்கினி தான். ஆனா நீ என்ன நீ பார்க்கலையா? ஏன் என்ன நீ பார்க்கலையா? நான் சமீபமா இருக்கிறேன். இந்த 7 மடங்கு அக்கினியிலையும் நீ அவியாம இருக்கிறனா, அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய சமூகம் இந்த சூழ்நிலையில் மத்தியில் நீ இருப்பதனால தான். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த வனாந்திர பாதையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தடவை அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்துச்சான். அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அநேக ஜனங்கள் மடிந்து கொண்டே இருந்தாங்க, மடிந்து கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. வசனம் சொல்கிறது, ஒரு கம்பத்துல ஒரு சர்ப்பத்தை அவர்கள் உயர்த்தி காமிச்சாங்களாம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். சொல்லுங்க, பிழைத்தான். அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். அந்த அவனுக்கு பதிலா நான் சொல்றேன், இந்த எல்ரோகி சபை அந்த இன்றைக்கு சிலுவையில தொங்குகின்றதான அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பதாக சிலுவையில தொங்குகின்றதான இயேசுவை பார்த்து பிழைப்பதாக எனக்காக பாவங்களை சுமந்த இயேசுவை நோக்கி பார்த்து பிழைப்பதாக, என்னுடைய சாபத்தை சுமர்ந்து அவர் தீர்த்த இயேசுவை நோக்கி பார்த்து பிழைப்பதாக. இன்னும் ஏன் இந்த சாபத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிற அவரை நோக்கி பார்த்து நீ பிழைத்துக்கொள். ஏன் உன் பாவத்துக்காக இன்று கூட அழுது கொண்டிருக்கிற அவரை நோக்கி பார்த்துக்கொள். அவரை நோக்கி பார்த்து நீ பிழைத்துக்கொள். நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள். தோல்வி மேல தோல்வி, வெற்றியில சிலுவையில வெற்றி சிறந்த இயேசுவை நோக்கி பார்த்து நீ பிழைத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நான் பிழைக்கப்படுவேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவள் முகங்கள் வெட்கப்படுவதில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபை வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நான் வந்திருக்கிற இடம் அவரை நோக்கி பார்க்கிற இடம், சிலுவை நோக்கி பார்க்கிற இடம், இரத்தத்தினால் கழுவப்படுகின்ற இடம், மறுபடியும் அவர் அண்டையில சேர்க்கப்படுகின்றதான இடம். இங்கு சேர்த்துக் கொள்ளுங்க. எங்களை வாழ வைக்க ஆண்டவரே, நீங்க சிலுவையில எனக்காக நீங்க தொங்குனீங்க. ஒரு சில வரிகளை பாடி ஆராதிக்கலாம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற
முன்பதாக சிலுவையில் ஒரு வெங்கல சிற்பத்தை போல தொங்கினீரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிழைக்கப்படட்டும் ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையை முடிக்கும் பொழுது எல்லாரும் ஒரு 2 நிமிடங்கள் அவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே, நான் இந்த இடத்துல சுமந்து வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு விசையாக அந்த சிலுவையில் வைக்கிற ஆண்டவரே, சிலுவையில் வைக்கிற ஆண்டவரே, என் பாரத்தை வைக்கிற ஆண்டவரே, என் தோல்விகளை வைக்கிற ஆண்டவரே, என் சாபத்தை வைக்கிற ஆண்டவரே, என் நோய்களை வைக்கிற ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவர் ஏதோ சுகத்துக்காக இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த தெய்வீக சுகத்தை ஒரு விசையாய் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தசைகள் சேரட்டும் ஆண்டவரே, நரம்புகள் சேரட்டும் ஆண்டவரே, தசைகள் சேரட்டும் ஆண்டவரே, நரம்புகள் சேரட்டும் ஆண்டவரே, தசைகள் சேரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்ற ஆண்டவரே, தசைகள் சேரப்படட்டும் ஆண்டவரே, தசைகள் சேரப்படட்டும் ஆண்டவரே, தசைகள் சேரப்படட்டும் ஆண்டவரே. தோல்வியில வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே. அநேக கதவுகள் திறக்கப்படுவதாக, அநேக கதவுகள் திறக்கப்படுவதாக. இத்தனை மாதங்களாக ஆண்டவரே பூட்டி இருக்கிற கதவுகள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் ஆண்டவரே திறக்கப்படுவதாக ஆண்டவரே, திறக்கப்படுவதாக ஆண்டவரே, திறக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒத்தாசை செய்வீராக, ஒத்தாசை செய்வீராக ஆண்டவரே, ஒத்தாசை செய்வீராக ஆண்டவரே, ஒத்தாசை செய்வீராக ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. நாங்க பிழைக்கணும். இது வருடத்தை ஆண்டவரே நடு கடல்லே நான் ஆண்டவரை கழித்தரக்கூடாது ஆண்டவரே. அக்கறைக்கு நான் பாடணும் ஆண்டவரே, அக்கறைக்கு நான் போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க அக்கறைக்கு போகும்பொழுது ஆண்டவரே என் படகுல நீங்க இருக்கணும் ஆண்டவரே. அதுல நான் உறுதியா இருக்கிற ஆண்டவரே, உறுதியா இருக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை மறுபடியுமாய் மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி. ஒரு விசையாய் மறுபடியுமாய் கழுவுனீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு ஜெயத்தை கட்டளிட்டதுக்காக நன்றி. இந்த ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கும்படியான அந்த நேரத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு அநேக விதமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் கூட இந்த பெரிய கிருபை ஸ்லாக்கியம் ஆண்டவர் நம்ம மேலே பாராட்டி இருக்கிற மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ இன்றைய நாளில் கர்த்தனமோடு கூட இடைபடும்படியாக நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷித்த ஆண்டவரே தகப்பனே, இந்த நாட்களுக்காக நன்றி. விசேஷித்த இந்த நாளுக்காக நன்றி. கல்வாரி சிலுவையில் என் தேவன் ஆண்டவரே தகப்பனே, பலிபீடத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நீர் அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விடுதலையாக்க நீர் ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே, எங்களை நீதிமான்களாக்க ஆண்டவரே நீர் பாவமானீரே தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்க நீர் சாபமானீங்களே ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டோம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் திருவாய் திறந்து ஆண்டவரே நீர் சொல்லப்போகிற வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் செவிமடுத்து கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி மூடி மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக ஆட்சேபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த நாட்கள் லெந்த நாட்கள் முடிந்து இந்த கடைசி நாட்களிலே கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். திருச்சபை ஒழுங்கின்படியாக நாம் இந்த ஹோலி வீக் அல்லது புனித வாரம்
பேஷன் வீக் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே நாம் கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே அவர் அமர்ந்து குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு அவர் எருசலேமுக்குள்ளாக அவர் வெற்றி பவனி சென்ற அந்த நாள் முதல் கொண்டு அந்த வாரம் முழுவதும் என்னென்ன காரியங்கள் நடந்தது, ஆண்டவர் சிலுவையில் அர்ப்பணிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு 3 நாள் வரைக்கும் அந்த ஒரு வார காலங்கள் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உபதேசித்தார், என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்தார், என்ன நமக்கு ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதை தியானிக்கிற இந்த நாட்கள் தான் இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த ஒரு வார காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி உற்று நோக்கி நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் தம்மை எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டார், சிலுவையை எப்படி ஆண்டவர் ஃபேஸ் பண்ண போகிறார், இந்த பார சிலுவையை எப்படி ஆண்டவர் அந்த சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே, அந்த நாளுக்காக ஆண்டவர் தன்னை எப்படி தயார்படுத்தி கொண்டார் என்கிற நாள் தான் இந்த ஒரு வாரம், இந்த புனித வியாழன், இந்த வாரத்தினுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையின் பாடுகள், நமக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்சஸ், இது எல்லாவற்றையும் சத்துருனுடைய போராட்டங்கள், சத்துருனுடைய சூழ்ச்சிகள், இவை எல்லாவற்றையும் நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும்படியாக ஆண்டவர் முன்னோடியாக சென்று நமக்காக அந்த கல்வாரி சிலுவையை ஆண்டவர் எப்படி ஜெயித்தார் என்று சொல்லி ஆண்டவர் வாழ்ந்து காண்பித்தார். அதை நாம் நோக்கி பார்த்து நாம் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும், நாம் எப்படி அதன் மேலே வெற்றி சிறக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் போதித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே அமர்ந்தவராய் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் கழுதையின் மேலே பவனி வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப நாட்களிலே சொல்லி கொண்டிருந்த நான் யூதருடைய ராஜா, நான் யூதருடைய ராஜா என்று சொல்லி சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் அன்றைக்கு அவர் எருசலேமுக்குள்ளாக பவனி வரும் பொழுது ஒரு ராஜாவை போல் அவர் வரவில்லை. அவர் ஒரு கழுதையின் மேல் அமர்ந்து தாழ்மையின் உருவை எடுத்து ஆண்டவர் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ தாழ்மையின் உருவாக அவர் ஒரு ராஜாவினுடைய அலங்காரத்தோடு கூட அவர் அங்கே உள்ளே வரவில்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ முதலாவதாக சிலுவையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட முதல் ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் உள்ளே பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போது த ஃபர்ஸ்ட் வெப்பன் என்ன, சிலுவையை ஜெயிப்பதற்கு, சாத்தானின் சூழ்ச்சிகளை, அந்தகாரத்தின் வல்லமைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எடுத்த ஃபர்ஸ்ட் வெப்பன் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஏனென்றால் இந்த யுத்தம் இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நடக்கிற யுத்தம் அல்ல, இது ரோம பேரரசர்களோடு கூட நடக்கிற போர் சேவர்களோடு கூட நடக்கிற யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு மண்டலத்தில் நடக்கிற யுத்தம் ஆகினால ஸ்பிரிச்சுவல் வெப்பனை தான் ஆண்டவர் எடுத்தார். முதலாவதாக ஆண்டவர் எடுத்த அந்த வெப்பன் என்ன, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் மனத்தாழ்மையை ஆண்டவர் அதை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இரண்டாவதாக அடுத்த நாள் திங்கள் அன்று ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளாக சென்று பிரவேசித்து ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஹி கிளென்ஸ் த டெம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இரண்டாவதாக ஆயுதம் ஆண்டவர் எடுத்தது ஆலயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அப்போது சிலுவையை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எடுத்த இரண்டாவது ஆயுதம் என்னது, பரிசுத்தம். ஆண்டவர் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போது இன்றைக்கு நமக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை, நாம் சுமக்க வேண்டிய சிலுவை, ஒருவேளை நாம் சிலுவை என்று சொன்னால் நாம் சந்திக்கக்கூடிய பாடுகள், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேராக இருக்கலாம், ஒருவேளை சரீரத்திலே நாம் சுமக்கக்கூடிய ஒரு சில வார்ஃபேர்ஸாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எடுத்த இரண்டாவது ஆயுதம் பரிசுத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்தம். மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அன்று
ஆண்டவர் ஆலயத்திலே சென்று ஆண்டவர் உபதேசித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது நாள் வந்து ஆலயத்திலே கர்த்தருடைய கற்பனைகளை ஆண்டவர் உபதேசித்த வேர்ட் ஆஃப் காட். முதலாவது தாழ்மை, இரண்டாவது பரிசுத்தம், மூன்றாவது ஆவிக்குரிய பட்டயமாகிய ஆண்டவருடைய வார்த்தை. இதைத்தான் வந்து ஆண்டவர் இந்த பேஷன் வீக்கில் ஹவு ஹி ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப் டு ஓவர்கம் த கிராஸ். இதைத்தான் அந்த பேஷன் வீக்கில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சேலஞ்சஸாக இருக்கட்டும், மனத்தாழ்மையோடும் கூட பரிசுத்த இருதயத்தோடும் கூட ஆவிக்குரிய பட்டயமாகிய ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்மால் சத்துருவின் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுமா? ஆமேன், அல்லேலூயா. மூன்றாவது புதன் அன்று அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். வேறு எந்த பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை. அப்போது ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே, பிதாவுடைய பாதத்திலே காத்திருக்கிறார். பரலோகம் அமைதியாக இருந்தது. பரலோகம் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டிலுக்காக பரலோகம் வந்து அங்கே தயார் செய்து கொண்டிருந்தது. ஆண்டவருடைய பாதத்திலே, பிதாவுடைய பாதத்திலே ஆண்டவர் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். கடைசியாக வியாழன் அன்று, கடைசி நாளில் ஆண்டவர் வந்து இன்றைய நாளில் நாம் அனுசரிக்கிற இந்த வியாழன் அன்று ஆண்டவர் 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அதுதான் நாம் இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிறோம். 3 காரியங்கள். முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய திருப்பந்தியை கண்டு ஆண்டவர் கொடுத்தார். த லாஸ்ட் சப்பர் என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய திருப்பந்தி. இரண்டாவது, தம்முடைய சீஷர்களுடைய கால்களை ஆண்டவர் கழுவினார். மூன்றாவது, கெத்செமனே ஜெபம். இந்த 3 நிகழ்வுகள் தான் வந்து இந்த புனித வியாழனுடைய கடைசி நாளான அந்த நாளிலே நடந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்து இந்த 3 காரியங்களையும் வந்து ஆண்டவர் வெறும் உபதேசங்களாக ஆண்டவர் போதிக்கவில்லை, ஆண்டவர் அதை வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். இது வெறும் டீச்சிங் மாத்திரம் இல்லை. ஏன்னா கடைசியாக ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக he lived the word. சீஷர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, அதை வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13 1 10 வசனங்களை வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவனிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆமென். 14ஆம் வசனத்தில் தொடர்ந்து நான் வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவர் வந்து செய்து காண்பித்தார். அதன் பிறகு நானே இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் அதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தில் ஆண்டவரும் போதகருமாகிய நானே இப்படி நான் செய்வேனானால், இன்றைக்கு வந்து பொதுவாக மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வைக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஜீசஸ் ஹஸ் நெவர் கிளைம்ட் ஹிம்செல்ஃப் அஸ் எ காட். ஆண்டவராக இயேசு வந்து தன்னை மனுஷகுமாரன்னு தான் சொன்னார், தேவகுமாரன்னு தான் சொன்னார்.
அவர் வந்து சிலுவையிலே தொங்கும்போது கூட பாருங்கள், தேவனே தேவனேன்னு சொல்லி வேறொருத்தரை தான் கூப்பிட்டாரு, அவர் தேவன் இல்லை அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை நிறைய வந்து இன்றைக்கி வைக்கிற ஒரு காரியம். அவங்களுக்கு நேராக ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் வந்து யோவான் 13:14 தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவரும் போதகருமாகிய நானே, ஐ ஆம் த லார்ட் அண்ட் ஐ ஆம் த டீச்சர். இதுக்கு மேலே வேற எந்த ஆர்குமெண்ட்டே கிடையாது. அப்போது ஆண்டவராகிய நானே, போதகருமாகிய நானே வந்து சீஷருடைய கால்களை நான் கழுவினேன் என்றால் நீங்களும் போய் அந்தபடியே செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். இப்போது ஆண்டவர் வந்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய செய்கைகள், ஆண்டவருடைய டீச்சிங், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து இந்த 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 ஹோலி வீக்கில் இல்லாட்டி இந்த லென் டேஸில் வந்து தியானிப்பதற்காக மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, ஸ்டேட்டஸில் போகிறதுக்கு மாத்திரம் இல்லை. இவைகள்லாம் எதற்கு? ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படியே நாம் வாழ்வதற்கு. வருஷத்தில் வந்து இந்த 40 நாட்கள் வந்து நாம் நம்முடைய மாம்சத்தை, சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பார்த்து, ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாம் வாழ்வதற்காக மாத்திரமே ஆண்டவர் வாழ்ந்து காண்பித்தார் இந்த கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ ஜீசஸ் prepared himself with humility. He prepared himself with holiness. He prepared himself with the word of God. ஆண்டவருடைய பாதத்தில், பிதாவுடைய பாதத்தில் ஆண்டவர் காத்திருந்தார். He conquered the cross. Amen. He conquered the devil on the cross. இன்றைக்கு ஆண்டவர் ஜெயித்தார், ஆகையால் நாமும் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவை ஜெயித்ததினாலே நம்மாலும் அதை ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ விசேஷமாக இந்த நாளில் வந்து இந்த தேர்ஸ்டே, இந்த மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லுகிற இந்த காரியம் வந்து, இந்த மாண்டி என்று சொல்கிற இந்த வார்த்தை வந்து மேண்டேட் என்றால் ஆங்கிலத்திலே கட்டளை. இந்த மேண்டேட் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த மாண்டி. அது வந்து லாட்டின், ஃப்ரெஞ்சு அப்படிலாம் போயிட்டு இந்த மேண்டேட் என்பது வந்து அதன் பிறகு மாண்டியாக அது மாறிவிட்டது. அப்போது அது கட்டளை, ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, முக்கியமான ஒரு கட்டளை தான் வந்து இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனத்தை நான் வாசிப்போம். யோவான் 13:34 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற ஒரு புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த மேண்டேட், அந்த கட்டளை. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான ஒரு கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது ஆண்டவர் வந்து ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் என்கிறது சொன்னது வந்து இது புதிதான கட்டளையா இல்லை பழைய கட்டளையா? அது சொல்லுங்கள். பழைய கட்டளை தானே இது. ஆண்டவர் நிறைய முறை சொல்லியிருக்கார் இல்லையா? நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருக்கணும், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல இது ஏன் புதிதான கட்டளைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு? பழைய கட்டளை வந்து ஏன் வந்து ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஏன் அது புதிதான கட்டளைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்? இதில் வந்து ஆண்டவர் சொன்ன விஷயத்தில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாயிருங்கள் என்பது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், லவ் ஒன் அனதர் என்பது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்போது இதுக்கு என்ன அளவு, இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. அப்போது ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள் என்பது பழைய கட்டளை. இது புதிய கட்டளை என்பது எது என்றால், நான் எப்படி அன்பாக இருந்தேனோ அதை போல நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பாக, இதுதான் புதுசு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமானால் இந்த உலகத்திற்கு அது புதுசு. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதில் வந்து ஒரு புதிய ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஆண்டவர் அங்கே செட் பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை ஆண்டவர் வந்து சிநேகிதனே என்று அழைத்தார். தன்னை பிடிக்க வந்த அந்த போர் சேவகனை வந்து அந்த கலவரத்தில் வந்து அவனுக்கு காது அறுந்து விட்டது. உடனே வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த நேரத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் காதை சுத்தமாக்கி அவனை அனுப்பினார்.
அப்போ உலகம் வந்து இன்றைக்கு அன்பை குறித்து நிறைய பேசுகிறது, எல்லாரும் அன்பை குறித்து பேசுகிறாங்க, கிறிஸ்தவம் பேசுகிறது, மற்ற எல்லா மதங்களும் பேசுகிறது. இதில் இப்போ என்ன புதிய கட்டளை ஆண்டவர் சொன்னாருன்னா, நான் எப்படி அன்பு கூர்ந்தேனோ அப்படியே நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்பது தான் புதிய கட்டளை. ஆண்டவராக எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழ்வோமானால் இந்த உலகத்திற்கு வந்து அது ஒரு புதிய விஷயம். ஏனென்றால் அவர் ஜெபித்ததை போல உலகத்திலே ஒருவரும் ஜெபிக்கவில்லை. அவர் போதித்ததை போல இந்த உலகத்திலே ஒருவரும் போதிக்கவில்லை. அவர் ஒருவரை அன்பு கூர்ந்ததை போல இந்த உலகத்திலே ஒருவரும் போதிக்கவில்லை, ஒருவரும் அன்பு கூறவில்லை. He set a new standard for everything. ஒரு அருமையான கோரஸ், I found a new way of living. I found a new way of living. அது என்ன வே? ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்வுதான் the new way of living. ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே அன்பு கூறுவது தான் the new way of loving. ஆண்டவர் எப்படி ஜெபித்தாரோ அப்படி ஜெபிக்கிறது தான் the new way of prayer. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் புதுசு என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸாக்ட்லி ஹவு ஜீசஸ் லிவ்ட், எக்ஸாக்ட்லி ஹவு ஜீசஸ் லவ்ட், இதை ஃபாலோ பண்ணுறதான் புதிய கட்டளை அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆண்டவர் செய்த இந்த புதிய காரியம், இந்த ஒரு புதிய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்த இந்த காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது, புதுசாக என்ன செஞ்சார் அன்னைக்கு ஆண்டவர்? ஆண்டவர் தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவினார். யோவான் 13:5 வாசி. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். அப்போ எந்த அளவுக்கு தம்மை நாம் தாழ்த்த வேண்டும், what is the standard for being humble? The humility உடைய the benchmark வந்து ஆண்டவர் செட் பண்றார். இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது எந்த அளவுக்கு அதுக்கு என்ன ஸ்டாண்டர்டு, அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அப்போது ஆண்டவர் வந்து தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நான் பாருங்க. பிலிப்பியர் 2:8 நான் வாசிக்கிறோம். அவர் சிலுவையின் அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி, கீழே தாழ்த்துறதுன்னா கீழே இறங்கி போகிறது இல்லையா? அப்போது எந்த அளவுக்கு நான் சார் என்னை தாழ்த்தணும் அப்படின்னா, கீழே இறங்கி போன உடனே என்ன வந்துடுது? கீழே தர வந்துடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? the ground, up to the ground, தரை மட்டும் ஆண்டவர் குனிந்து சீஷரின் கால்களை தொட்டு அவர்கள் பாதங்களை கழுவினார். This is the new standard for how to be humble. இதுக்கு மேலே ஸ்டாண்டர்ட் இல்லை. He set a new standard for loving. He set a new standard for being humble. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உங்களுக்கு புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி நான் தாழ்மையாக இருக்கிறது? ஆண்டவர் சீஷர்களின் கால்களை கழுவிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்களும் போய் அந்தபடியே செய்யுங்கள். அப்போது ஆண்டவர் பாதங்களை கழுவிட்டு நீங்களும் போய் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்களும் போய் ஒருவர் பாதங்களை ஒருவர்கள் கழுவுங்கள் என்று டைரக்டான அர்த்தமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இட் இஸ் நாட் லிட்ரலாக அதை எடுத்துக்கலாம். டைரக்டாக வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனத்தாழ்மையாக இருங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே கழுவினது உண்டானால், நானே வந்து தரை மட்டும் குனிந்து சீஷர்களுடைய பாதங்களை நான் தொட முடியும்னு சொன்னால் நீங்களும் அந்த அளவுக்கு மனத்தாழ்மையாக இருங்கள் என்பது தான் இதில் மெசேஜ். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு தேவை. இப்போ பேதுரு வந்து ஒரு முறை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் போது அவனுக்கு நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? எனக்கு ஒரு கணக்கு சொல்லுங்கள். வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபர்கிவ்னஸ்? வேதம் சொல்லுகிறது 7 முறை என்பது ஒரு பூரணமான ஒரு வார்த்தை. அப்போ 7 முறை நான் மன்னித்தால் அது போதும் இல்லையா? அது ஒரு ஸ்டாண்டர்ட் தானே பைபிள் பிரகாரம். 7 என்பது பூரணம்.
அப்போ 7 முறை மன்னித்தால் நான் போதுமா? ஆண்டவர் சொன்னார், இல்லை 7 இல்லை, 7 முறை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மன்னிக்கிறதுல வந்து 7 × 7 போட்டு 490 இந்த மன்னிக்கிறதுலே கணக்கு இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். உன் சகோதரன் எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறை அவனுக்கு மன்னி. அதுதான் ஆண்டவர் சொன்னார். That is the standard for forgiveness. There is no account. There is no numbers. அப்போ இங்கே வந்து மனத்தாழ்மையாக இருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆண்டவரை பெஞ்ச் மார்க், அதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, என்னை வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் வஸ்திரங்களை கழற்றி சீலையை அணிந்து கொண்டு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து சீஷரின் ஒவ்வொருவருடைய சீஷரின் கால்களை ஆண்டவர் கழுவினார். இன்க்ளூடிங் யாரு சொல்லுங்க? யூதாஸ் காரியத்தினுடைய தன் காலை வாரப்போகிறவன் இவன் தான் அப்படின்றது எல்லாருக்கும் அன்னைக்கே சொல்லிட்டார். இதை நான் எடுத்து இந்த துணிக்கை நான் யார் இடத்துல எடுத்து கொடுக்குறேன்னு அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்தான், வாங்கினான், போன வேலையை கரெக்டாக செஞ்சான் இல்லையா? அப்போது தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிஞ்சும் வந்து அவனுடைய பாதங்களை இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை ஆண்டவர் வைத்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். த ஹியூமிலிட்டி டு த கோர். இதுக்கு கீழே வந்து இதுக்கு மேலே எந்த ஸ்டாண்டர்ட் எதுவுமே கிடையாது. அப்போ இன்றைக்கு வந்து திருச்சபைகளில் ஒரு சில திருச்சபைகளில் வந்து இதை வந்து லிட்டரலாக கடைபிடிக்கிறாங்க இல்லையா? ஒரு சில சபைகள் இப்போ இது வந்து நம்ம வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. அப்போது முடிஞ்ச வரைக்கும் அது கடைபிடித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடைபிடிச்சா நல்லது இல்லையா? அப்போது ஆண்டவர் வந்து இது உண்மையான நோக்கம் வந்து என்ன ஆண்டவர் சொன்னது அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்த முடியுமோ தரையை மட்டும் நீங்கள் குனிந்து தாழ்த்தி உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் அப்படின்றது தான் வந்து இதனுடைய அர்த்தம். இப்போ ஒரு சபையில் வந்து லிட்டரலாக வந்து இன்றைக்கும் நிறைய சபைகளில் நடக்குது. இப்போ ஒரு சபையில் வந்து இப்படியாக ஒருவர் மாற்றி ஒருவர் பாதங்களை கால்களை கழுவினார். இது வந்து சபையில் உண்மையாக நடந்தது. அந்த பாஸ்டர் சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன். அப்போது ஒருவர் நாளைக்கு வந்து ஒருவர் பாதங்களை கழுவணும், நாளைக்கு மாண்டி தர்ஸ்டே எல்லாம் ரெடியாக வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உன் காலை எனக்கு, என் கால் உனக்கு. அப்போ ப்ரீ புக்கிங் போயிடுச்சு ஒரு நாள் முன்னாடியே. எதுக்கு சம்மந்தம் இல்லாத காலை எதுக்கு நான் பிடிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ணி எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அடுத்த நாள் வந்து எல்லோரும் ஒருவர் பாதங்களை கழுவுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து பாதங்களை கழுவினார்கள். இப்போ பாஸ்டர் வந்து புல்பீட்லேருந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ எல்லோரும் ஒரு கழுவி எல்லாம் முடிஞ்சாச்சு. ஒரு சகோதரன் மாத்திரம் அப்படி நின்றுட்டே இருந்தார், தலை குனிந்து அப்படியே நின்றுட்டே இருந்தார். அவருடைய பாதங்களை கழுவுவதற்கு யாரும் தயாராகலை, யாரும் முன் வரவில்லை. அப்போ அவர் கண்ணீரோடு அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தார். அப்போது என்னன்னு சொல்லி பாஸ்டர் வந்து இறங்கி போய் பார்க்கும்போது அவருடைய கால்களிலே ஒரு பலவீனம்னு வச்சுங்களேன். அவர் காலை பார்த்த உடனே யாருக்கும் அவர் அந்த பாதத்தை கழுவணும்னு சொல்லி யாருக்கும் தோணாது இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு காரியம் இருக்கிறதுனால அவருடைய பாதத்தை யாரும் கழுவலை. அப்போது பாஸ்டர் வந்து அப்புறம் பாஸ்டர் போயிட்டு பாஸ்டர் வந்து அவருடைய கால்களை கழுவினார். கழுவி முடிச்சுட்டு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பாஸ்டர் என்ன சொன்னார், இந்த பாதங்களை கழுவுதல் இன்றையோட அடுத்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னையே காலை கழுவி விட்டீங்க அப்படின்னு சொல்லி இதோடு வந்து இது சொல்லி முடிஞ்சதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து லிட்ரலாக வந்து இதை போய் செய்யுங்கன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது இல்லையா? இன்றைக்கும் சபைகளில் ஒரு சில சபைகள் செய்கிறாங்க, அது உள்ளுக்குள்ளே என்னென்ன மேட்டர் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. சரி, நல்லபடியாக நடந்தால் எல்லாமே சந்தோஷம். ஆமாம். அப்போது ஆண்டவர் வந்து பாதங்களை கழுவிட்டு நீங்களும் இதை போல் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால் இஸ் செட் எ நியூ ஸ்டாண்டர்ட் ஃபார் பீயிங் ஹம்பிள். ஆண்டவர் இந்த ஹியூமிலிட்டிக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஸ்டாண்டர்டை ஆண்டவர் செய்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போது சிலுவையை ஜெயிப்பதற்கு, சத்ருவினுடைய போராட்டங்களை வந்து ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எடுத்த முதலாவது ஆயுதம் என்ன அப்படின்னா, த ஹியூமிலிட்டி டு த கோர்.
He set a new standard for loving. He set a new standard for being humble அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்து இரண்டாவதாக அன்றைக்கு ஆண்டவர் செய்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கெத்செமனே ஜெபம். மத்தேயு 26:38-39 வாசனம். மத்தேயு 26:38-39. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். இரண்டாவதாக சிலுவை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எடுத்த முக்கியமான ஒரு வெப்பன் அப்படின்னா அந்த பிரேயர் ஆஃப் கெத்செமனே. ஆண்டவர் முகம் குப்புற விழுந்து, he fell on his face, முகம் குப்புற விழுந்து, he never prayed like that before. இந்த கெத்செமனே பிரேயரை நம்ம பார்க்கும்போது he set a new standard for prayer. Jesus has never prayed before like that. அதுக்கப்புறமா அவர் அந்த மாதிரி ஜெபிக்கவே இல்லை. He set a new standard. முகம் குப்புற ஆண்டவர் விழுந்து அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் வெளியே வந்தது. No man has ever prayed like that until today. He set a new standard for prayer, the prayer of Gethsemane. சிலுவையை சுமப்பதற்காக ஆண்டவர் எப்படி தன்னை தயார்படுத்தினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். பிதாவே, இந்த பாத்திரம் எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இந்த சிலுவை இல்லாமல், இந்த சிலுவையை என்னை விட்டு பைபாஸ் பண்ணி, இந்த சிலுவை இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா? அப்போ லிட்டரலாக என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த சிலுவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தில் பல முறை நான் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும், பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் என்னை துன்பப்படுத்துவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், என்னை சிலுவையில் ஆணையில் அறைந்து என்னை நான் மறிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பல முறை சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அது ரியாலிட்டியாக வரப்போகிறது என்பதை நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஏனென்றால் ஆண்டவர் 100% மனிதனாக இருந்தார். 100%. there is a struggle between அந்த ஹியூமனிட்டிக்கும் அந்த டிவினிட்டிக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். ஆண்டவரே, இது என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, இஃப் தெர் இஸ் எனி பாசிபிலிட்டி. உடனே அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, ஆணைகளும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்போது அந்த ஸ்ட்ரகிளை நல்லா நம்மளால் பார்க்க முடியுது. அவர் திரும்ப இதை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, இந்த சிலுவை எடுத்து போட்டுருங்கன்னு ஜெபிக்கல. அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, so one is the prayer from the flesh, the other is the prayer from the spirit. There is a struggle. கெத்செமனே ஜெபம். அப்போ 3 முறை ஜெபிக்கிறார். 3 முறையும் இதே சொல்லி ஜெபிக்கிறார். 3 முறையும் பார்க்கும்போது சீஷர்கள் 3 முறையும் தூங்கி கொண்டு தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் பேதுரை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்த கூடாதா? அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவர் ஆக்சுவலாக அந்த ப்ரேயர் சப்போர்ட் ஆண்டவர் எதிர்பார்த்தார். எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அந்த கெத்செமனேயில் ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை அவர் சற்று அப்புறம் போய் ஜெபித்தார். இப்போ சீஷர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்போது அந்த கெத்செமனே ஜெபத்தை முடித்து விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெபித்ததை போலவே ஐ ஹவ் செட் எ நியூ ஸ்டாண்டர்ட் ஃபார் ப்ரேயர். ஒரு பெரிய இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் ஒரு பார சிலுவை போன்ற போராட்டங்கள், சரீரத்தில் ஏற்படுகிற போராட்டம், ஆவியில் ஏற்படுகிற போராட்டங்கள், சரீரத்தில் ஏற்பட வியாதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட சிலுவை பாரம் போன்ற சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது sometimes we need the prayer of Gethsemane. Exactly how Jesus prayed. அதுக்காக ரத்தம் வரணும்னு நான் சொல்ல இல்லை, அது எக்ஸ்ட்ரீம். மருத்துவ ரீதியாக அது பாசிபிள் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க.
ஏனென்றால் அந்த அந்த வேதனை ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபம் பார்க்கும்பொழுது லூக்கா 22:44 வாசிப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மிகுந்த வியாகுலம், agony, he was filled with agony. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மார்க் 14:33. 14:33. அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகில், யார் மேல திகில் வந்ததா? ஜீசஸ் மேல வந்ததா? சிலுவை எவ்வளோ க்ளோஸில் வந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே திகில் வந்தது, அவர் வியாகுலம் வந்தது. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, he prayed like no one has ever prayed. He set a new standard for prayer. Sometimes நம்முடைய லைஃப்பில் we need a prayer of Gethsemane. இந்த சூழ்நிலை என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலை வழியாக நீ போய் தான் ஆகணும். இருக்கிறீங்களா? that is our Gethsemane today. இது எப்படியாவது எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம். இல்லை, this is the will of God, you have to pass through. that is our Gethsemane. ஆண்டவர் என்ன டீச் பண்ணாருன்னா, ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு முகம் குப்புற விழுந்து வியாகுலப்பட்டு, அந்த வியாகுலத்தின் மத்தியிலும் ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, தூங்கிக்கிட்டே ஜெபம் பண்ணல, அந்த வியாகுலத்தின் மத்தியிலும் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு மிசைல் மேலே பறக்குது, அப்போ கூட நமக்கு ஜெபத்தில் ஊக்கம் வரமாட்டாங்க. டியூஸ்டே ப்ரேயரில் அதே 8 பேர் தான் இன்னைக்கும். மிசைல் 28ஆம் தேதி பறந்ததா, 1ஆம் தேதி பறந்தது. அதுக்கு அடுத்த டியூஸ்டே அன்னைக்கு ப்ரேயரில் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர், 30-40 பேர் இருந்தாங்க அன்னைக்கு டியூஸ்டே ப்ரேயரில். அப்புறமா சத்தமே வரல, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவங்ககிட்ட மிசைலே இல்லை, விடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அடுத்த டியூஸ்டே ப்ரேயர் பார்த்தா அதே 8 பேர். பீப்புள் ஆர் க்ளோஸ்லி ஃபாலோயிங் ட்ரம்ப் நowadays. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. we need the prayer of Gethsemane even today. இந்த சூழ்நிலை கடந்து போனால் நல்லா இருக்குமே, எப்படியாவது எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. சம்டைம்ஸ் அவர் எடுத்து போடுவார், சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு பாஸ் த்ரூ. தட் இஸ் அவர் Gethsemane. He fell on his face and prayed. ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. நம்ம லைஃப்பில் agony, திகில், துக்கம், கண்ணை மூடனா இவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்னா, we need the prayer of Gethsemane. That is how Jesus, he prayed and சொன்னார், இதை போலவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமாவது இதுக்கு போல எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்து பிதாவின் வலது பார்சத்திலே வீற்ற, he endured the cross. சிலுவையை சகித்தார். கொலோசியர் 2:15. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எபிரேயர் 12:2 he endured the cross. அவர் சிலுவையை சகித்தார். கொலோசியர் 2:15 சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். There are times we need to bear the cross, we need to endure the cross, and there are times we can conquer over the cross. ஆண்டவர் சிலுவை சகித்தது மாத்திரமல்ல, அதை மேற்கொண்டார், அதை ஜெயித்தார். சிலுவையிலே சத்துருவின் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்காக ஆண்டவர் எடுத்துக்கொண்ட அந்த ஆயுதம் மனத்தாழ்மை, பரிசுத்தம், கெத்செமனே ஜெபம். சாதாரண ஜெபம் இல்லை, கெத்செமனே ஜெபம். இவைகள் இருந்தால் நிச்சயமாக நம்மால் எவ்வளவு பெரிய சத்துருடைய சூழ்ச்சிகள், எவ்வளவு பெரிய பார சுமைகள் போன்ற சிலுவை போன்ற பாரங்கள் வந்தாலும் நம்மால் நிச்சயமாய் மேற்கொள்ள முடியும். இதைத்தான் ஆண்டவர் இந்த பேஷன் வீக்கில், இதோ நான் உங்களுக்கு புதிய ஒரு கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். He set a new standard for loving. He set a new standard for being humble. He set a new standard for prayer, the prayer of
கெத்செமனே. நம் கண்களை மூடி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் செய்த முக்கியமான இந்த 3 காரியம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே ஆண்டவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். The communion with God, the prayer of Gethsemane, the humility to the level of washing the feet. Jesus conquered the cross. He endured the cross. இன்றைக்கு நம்மை நாமே ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை இயேசுவை போல நம்மை நாமே தாழ்த்துவோம். ஆண்டவர் ஜெபித்ததை போல கெத்செமனே ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். ஆண்டவர் ஜெயித்தார். ஆகிய நாமும் நிச்சயமாய் ஜெயிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.